குரூப் 4 சிலபஸ்ல இருக்க திருக்குறள் சீரிஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். அடுத்த அதிகாரம் கேள்வி. கேள்வி அப்படின்னா கொஸ்டின் கேட்கறது கிடையாது. சான்றோர் உரைகளை கேட்கறது. அதாவது வயசுல மூத்தவங்க, சான்றோர்கள். சான்றோர்கள்னா நிறைய படிச்சிருந்தவங்க, பண்புள்ளவங்க அப்படின்னு சொல்லலாம். அவங்களோட உரைகளை கேட்கறது தான் கேள்வி. குறள் 1. செல்வத்துள் செல்வம், செவிச்செல்வம், அச்செல்வம், செல்வத்துள் எல்லாம் தலை. செல்வத்துள் செல்வம், செவிச்செல்வம், அச்செல்வம், செல்வத்துள் எல்லாம் தலை. செவிச்செல்வம் அப்படின்னா கேள்வி செல்வம். தலை அப்படின்னா முதன்மை, தலைமை தாங்கிறதுன்னு சொல்லுவாங்க, தலைவர், அதெல்லாம் முதன்மைன்னு அர்த்தம். பொருள்: செல்வங்களுள் சிறந்தது கேள்வி செல்வம். அதுவே செல்வங்கள் அனைத்திலும் முதன்மையானது. அதாவது செல்வத்திலே பெரிய செல்வம் என்ன அப்படின்னா கேள்வி செல்வம் தான். அதாவது மத்தவங்க சொல்றத கேட்கறதுதான் செல்வத்திலே பெரிய செல்வம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவே செல்வத்திலும் முதன்மையானது, அதுதான் முதன்மையானதும் கூட அப்படின்னு சொல்றாங்க. செல்வத்துள் செல்வம், செவிச்செல்வம், அச்செல்வம், செல்வத்துள் எல்லாம் தலை. குறள் 2. செவிக்கு உணவு இல்லாத பொழுது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும். செவிக்கு உணவு இல்லாத பொழுது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும். பொழுது அப்படின்னா பொழுது, ஈயப்படும் அப்படின்னா அழிக்கப்படும். பொருள்: செவிக்குணவாகிய நல்லறிவு கிடைக்காத பொழுதில் வயிற்றுக்கும் சிறிதளவு உணவு அளிக்கப்படும். அதாவது செவிக்கு உணவு அப்படின்றது கேள்வியை தான் சொல்றாங்க. கேள்வி செல்வம், அதாவது நம்ம கேட்கறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குல்ல, நம்ம தெரிஞ்சுக்கிறது அதுதான் சொல்றாங்க. செவிக்கு உணவு இல்லாத பொழுதுதான் நம்ம வயிற்றுக்கு சிறிது உணவு கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அது வரைக்கும் நமக்கு பசின்றதே ஒண்ணு நினைக்க கூட கூடாது. இப்ப நம்ம எதாச்சும் கேட்டுட்டு இருக்கோம் அப்படின்னா, ஏதாச்சும் படிச்சுட்டு இருக்கோம், ஏதாச்சும் யாரோ சொல்றது பேச்ச கேட்டுட்டு இருக்கோம் அப்படின்னா, அப்ப நமக்கு பசி கூட தெரியாது. அப்போ கேட்கறதுக்கு எதுவுமே இல்லைன்றப்பதான் நமக்கு வயிற்றுக்கும் சிறிது உணவு கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இலக்கண குறிப்பு: வயிற்றுக்கும் அப்படின்றது இழிவு சிறப்புமை. பிரித்தறிதல்: செவிக்குணவு அப்படின்னா செவிக்கு கூட்டல் உணவு. இந்த 2 குறளும் கேள்வியின் சிறப்பினை கூறுது. இப்ப மேல பார்த்த 2 குறளும் கேள்வியோட சிறப்பு என்ன அப்படின்றது சொல்றாங்க. குறள் 3. செவியுணர்வின் கேள்வியோட உடையார் அவியுணவின் ஆன்றாரோர் ஒப்பர் நிறத்து. செவியுணவின் கேள்வி உடையார் அவியுணவின் ஆன்றாரோர் ஒப்பர் நிறத்து. அவி உணவு அப்படின்னா தேவர்களுக்கு வேள்வியின் பொழுது கொடுக்கப்படும் உணவு. ஆன்றோர் அப்படின்னா கல்வி, கேள்வி, பண்பு ஆகியவற்றில் சிறந்தோர். ஒப்பர்னா ஒப்பாவர் அப்படின்னு சொல்றாங்க. பொருள்: செவி உணவாகிய கேள்வியினை உடையவர் இவ்வுலகில் வாழ்ந்தாலும் அவர் அவி உணவை கொள்ளும் தேவர்களுக்கு ஒப்பாவர். அதாவது செவிக்கு உணவாகிய இந்த கேள்வி செல்வம் இருக்குல்ல, அது உடையவங்க இவ்வுலகத்திலே வாழ்ந்தாலும் அவி உணவை கொள்ளும் அப்படின்னா தேவாமிர்தம்னு சொல்றோம்ல, அமிர்தம் போன்றது, அதுதான் சொல்றாங்க. அவி உணவை கொள்ளும் தேவர்களுக்கு ஒப்பானவர்களாம். அவங்களாம் இந்த உலகத்திலே இருந்தாலும் அவங்க தேவர்களுக்கு ஒப்பானவர்கள் அப்படின்னு திருவள்ளுவர் கூறுகிறார். இலக்கண குறிப்பு: அவியுணவு இருபெயரொட்டு பண்பு தொகை. இந்த குறள் அறிவுடையாரின் சிறப்பை கூறுது. இப்ப 3வது குறள் பார்த்தோம்ல, அது கேள்வி அறிவுடையாரின் சிறப்பை கூறுகிறது. குறள் 4. கற்றிலன் ஆயினும் கேட்க அஃதொருவருக்கு ஒர்க்கத்தின் ஊற்றான் துணை. கற்றிலன் ஆயினும் கேட்க அஃதொருவருக்கு ஒர்க்கத்தின் ஊற்றான் துணை. ஒர்க்கம் அப்படின்னா தளர்ச்சி சொல்றாங்க. ஒருவன் கற்க வாய்ப்பு இல்லாமல் இருந்தாலும் கற்றவரிடம் சென்று கேட்டறிதல் வேண்டும். வாழ்க்கையில் தளர்ச்சி வரும்போது அக்கேள்வி அறிவானது அவனுக்கு ஊன்றுகோல் போல துணையாக நிற்கும். அதாவது ஒருத்தவருக்கு படிக்கிறதுக்கு வசதி இல்ல, அதுக்கான வாய்ப்பு இல்லாத போதும் கற்றவங்களை படிச்சவங்க கிட்ட போய் கேட்க வேணும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த கேட்டு தெரிஞ்சுக்கிறதுன்றது நம்ம வாழ்க்கையில தளர்ச்சி வரும்போது, தளர்ச்சின்னா நமக்கு வயசானவங்களும் சரி, ஏதோ ஒரு இடத்துல போய் நம்ம சோர்ந்து இருக்கிறோம், இதெல்லாம் நம்மளால முடியுமா அப்படின்ற மாதிரி நினைக்கிறோம், அந்த டைம்லயும் சரி அந்த கேள்வி அறிவு நம்ம கேட்டோம்ல, அந்த கேள்வி செல்வம் நமக்கு ஒரு ஊன்றுகோல் போல, வயசானவங்களுக்கு எப்படி ஒரு கோல் ஊன்று நினைக்கிறாங்களோ அது போல நமக்கு தேவையானப்ப அந்த ஊன்றுகோல் போல துணையாக நிற்கும் அப்படின்னு திருவள்ளுவர் கூறுகிறார். இலக்கண குறிப்பு: ஊற்றுன்றது ஊன்று என்பதன் வழித்தல் விகாரம். பகுப்பத பிரகம் கேட்க, கேள் கூட்டல் கேள்ன்றது பகுதி, ஆன விகாரம், கன்றது வியங்கோல் வினைமுற்று விகுதி. கற்றிலன் ஆயினும் கேட்க அஃதொருவருக்கு ஒர்க்கத்தின் ஊற்றான் துணை. அடுத்து குறள் 5. இழுக்கல் உடையுழி ஊற்றுக்கோள் அற்றே ஒழுக்கமுடையார்வாய்ச் சொல். இழுக்கல் உடையுழி ஊற்றுக்கோள் அற்றே ஒழுக்கமுடையார்வாய்ச் சொல்.
ஊற்றுக்கோள்னா ஊன்றுகோல், அற்றைனா போன்றதே. வழுக்குகின்ற நிலத்தில் ஊன்றுகோல் போல் உதவுவது போல நல்லொழுக்கம் மிக்க பெரியோரின் வாய்ச்சொற்கள் வாழ்க்கையே என்றும் உதவும். அதாவது இப்ப ஒரு இடத்துல நமக்கு வழுக்குது அப்படின்னா அந்த இடத்துல ஒரு குச்சி வச்சு நடந்தோம், ஊன்றி 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 நடந்தோம் அப்படின்னா நம்ம கரெக்டா நடக்க முடியும் வழுக்காம. அது மாதிரி நல்லொழுக்கம் மிக்க பெரியோர் சான்றோர்கள் இருக்காங்கல்ல, அவங்க சொல்ற வாய்ச்சொற்கள் நம்ம வாழ்க்கைக்கு எப்பயுமே உதவும். இப்ப நம்ம டீச்சர் சொல்றதெல்லாம் நம்ம கேட்கணும்னா பிற்காலத்துல கண்டிப்பா அது உதவும். நம்ம பெற்றவங்க சொல்றதையும் நம்ம கேட்கணும். யாருக்கிட்டையும் சண்டை போடக்கூடாது, நல்ல பேர் எடுக்கணும்னு சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி. இலக்கண குறிப்பு. இழுக்கல், ஒழுக்கம், தொழிற்பெயர். ஊற்றுக்கோள்ன்றது ஊன்றுகோல் என்பதன் வலித்தல் விகாரம். இதுல பயன்றிருக்க அணி ஊமை அணி. ஏன்னா ஒரு ஊமையா தான் சொல்லியிருக்காங்க. எப்படி அந்த நிலத்துக்கும் நம்ம வாழ்க்கைக்கும் ஊமை சொல்றாங்களோ, நம்ம வாழ்க்கைன்ற ஊன்றுகோல் போல் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்களோ, அதுதான் இங்க ஊமை அணி அப்படின்னு சொல்றாங்க. இழுக்கல் உரையுழி ஊற்றுக்கோள் அற்றே ஒழுக்க முடையார் வாய்ச்சொல். குறள் 6. எனைத்தானும் நல்லவை கேட்க அனைத்தானும் ஆன்ற பெருமை தரும். எனைத்தானும் நல்லவை கேட்க அனைத்தானும் ஆன்ற பெருமை தரும். எனைத்தானும் அப்படின்னா எவ்வளவு சிறியதாயினும், அனைத்தானும் அப்படின்னா கேட்க அளவிற்கு, ஆன்றனா நிறைந்த. எனைத்தானும் எவ்வளவு சிறிதாயினும் அனைத்தானும் கேட்க அளவிற்கு, ஆன்றன நிறைந்த. பொருள். எவரும் அறிஞரின் நல்லுரைகளை கேட்டல் வேண்டும். அந்நல்லுரை எவ்வளவு சிறிதாயினும் அதனை கேட்ட அளவிற்கு நிறைந்த பெருமையை அது தேடி தரும். அதாவது யாரா இருந்தாலும் அறிஞர்கள் இப்ப பேசுறாங்கன்னா அவங்க நல்லுரைகளை கேட்க வேண்டும். அது எவ்வளவு சின்ன ஒரு விஷயமா இருந்தா கூட நமக்கு அது பிற்காலத்துல பெரிய பெருமையை தேடி தரும் அப்படின்னு திருவள்ளுவர் கூறுகிறார். ஆன்ற பெருமைன்றது பேரச்சம். குறள் 7. பிழைத்துணர்ந்தும் பேதமை சொல்லார் இழைத்துணர்ந்து ஈண்டிய கேள்வி அவர். பிழைத்துணர்ந்தும் பேதமை சொல்லார் இழைத்துணர்ந்து ஈண்டிய கேள்வி அவர். பிழைத்துணர்ந்தும் அப்படின்னா தவறாக உணர்ந்திருந்தாலும், பேதமை அறியாமையின் பார்ப்பட்ட தீய சொற்கள், இழைத்துணர்ந்து அப்படின்னா நுட்பமாக ஆராய்ந்து, ஈண்டிய அப்படின்னா ஆய்ந்தறிந்த. பொருள். நுட்பமாக ஆய்ந்தறிந்த கேள்வி அறிவுடையோர் சொல்பவரின் கருத்தை தவறாக உணர்ந்திருந்தாலும் ஒருபொழுதும் தீய சொற்களை கூற மாட்டார். அதாவது கேள்வி அறிவு உடையவங்க, அதாவது ரொம்ப நுணுக்கமான கேள்வி அறிவு உள்ளவங்க, எதை சொன்னாலும் கரெக்டா கேட்டு புரிஞ்சுக்கிற அறிவு இருக்கிறவங்க சொல்பவர் கருத்து தப்பாவே இருந்தாலும் அவங்கள ஒருபொழுதும் தீய சொற்களை கொண்டு திட்ட மாட்டாங்க. அவங்க சொல்றது தப்பாவே இருந்தாலும் இவங்க அதை பொறுத்து கொண்டு போவாங்க அப்படின்னு சொல்றாரு. பகுப்பது ஒரு பிளக்கணம். உணர்ந்து அப்படின்னா உணர்குடல் இத்து இந்து குடல் இத்து குடல் உணர்ன்றது பகுதி, இத்துன்றது சந்தி, இத்து இந்தானது விகாரம், இறந்த கால இத்து இட்டு இருந்த கால விடவில்லை, ஊன்றது வினையச்ச விகுதி. இந்த 4 குரட்பாகும் கேட்பதனால் வரும் நன்மைகளை கூறுகிறது. நம்ம மத்தவங்க சொல்றத ஒழுங்கா கேட்கிறோம் அப்படின்னா அதனால என்னென்ன நன்மைகள் வரும் அப்படின்றதுக்கு இந்த 4 குறள். அடுத்து குறள் 8. கேட்பினும் கேளாதகையவே கேள்வியால் தோற்கப்படாத செவி. கேட்பினும் கேளாதகையவே கேள்வியால் தோற்கப்படாத செவி. தகையவே அப்படின்னா தன்மையதே, தோற்கப்படாதன்னா துளைக்கப்படாத. பொருள். கேள்வியால் துளைக்கப்படாத செவிகளுக்கு கேட்டும் தன்மை இருப்பினும் கேளாத செவிகளாவே கருதப்படும். அதாவது மத்தவங்க சொல்றத கேட்கிற தன்மை இல்லாதவங்க, அந்த செவிகளுக்கு கேட்டு தன்மை இருந்தும் அவங்களாம் காது கேட்காதவங்கதான் அப்படின்னு திருவள்ளுவர் கூறுகிறார். கேட்பினும் கேளாதகையவே கேள்வியால் தோற்கப்படாத செவி. இலக்கண குறிப்பு. கேளாதகையவேன்றது ஈர்கிற எதிர்மறை பெயரச்சம். குறள் 9. நுணுங்கிய கேள்வியரல்லார் வணங்கிய வாயினர் ஆதல் அரிது. நுணுங்கிய கேள்வியரல்லார் வணங்கிய வாயினர் ஆதல் அரிது. நுணுங்கியனா நுட்பமாகிய, வணங்கிய அப்படின்னா பணிவான. நுட்பமாகிய கேள்வி அறிவு இல்லாதவர் பணிவான சொற்களை பேசுபவரை காண்பது அரிது. நுட்பமாக கேள்வி அறிவு இல்லாதவர் பணிவான சொற்களை பேசுபவரை காண்பது அரிது. அதாவது அந்த கேள்வி அறிவு இல்லாதவங்க பணிவான சொற்களை பேசுபவர்களை கூட காண்பது அரிது அப்படின்னு சொல்றாரு திருவள்ளுவர். குறள் 10. செவியின் சுவையுணரா வாயுணர்வின் மாக்கள் அவியுனும் வாழனும் என். செவியின் சுவையுணரா வாயுணர்வின் மாக்கள் அவியினும் வாழினும் என். வாயுணர்வின் மாக்கள்னா வாய்ச்சுவை மட்டுமே அறிந்தோர். அவியினும்னா இறந்தாலும். கேள்வியின் வாயிலாக செவிச்சுவை உணராது உணவின் வாயிலாக வாய்ச்சுவை மட்டுமே உணரும் மக்கள் இறந்தாலும் என்ன வாழ்ந்தாலும் என்ன. அதாவது கேள்வியின் வாயிலாக மத்தவங்க கேட்டு அதோட பொருளை சுவைக்காத அந்த காது உணவின் வாயில மட்டும் வாய்ச்சுவையை மட்டும் உணரும் அந்த மக்கள் இருந்தா என்ன இறந்தா என்ன அப்படின்னு திருவள்ளுவர் கூறுகிறார். இலக்கண குறிப்பு. அவியினும் வாழினும் என்னும்மை பிரித்து சுவையுணரா, சுவை கூட்டல் உணரா,
வாயுணர்வு, வாய் கூட்டல் உணர்வு. செவியின் சுவையுணரா வாயுணர்வின் மாக்கள் அவியினும் வாழினும் என். இந்த லாஸ்டா சொன்ன 3 திருக்குறளும் கேளாதவழி ஏற்படும் குற்றங்கள் பற்றி கூறுகின்றன. சொன்ன லாஸ்ட் 3 குறளும் கேட்காதவங்களுக்கு என்னென்ன துன்பம் வரும், அவங்க எல்லாம் எப்படிப்பட்டவங்கன்றத திருவள்ளுவர் கூறுகிறார். அடுத்தது அதிகாரம் நெக்ஸ்ட் இதுல பார்க்கலாம். இதே மாதிரி மோர் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு அம்மு டிஎன்பிஎஸ்சி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.